Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நம்ம இப்ப பார்க்க போறது பயோடெக்னாலஜில ஜெனடிக் இன்ஜினியரிங்ல ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. இணைக்கப்பட்ட டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராசஸஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது, அதை சேர்த்து மொத்தமா பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்ததோட கண்டினியூவேஷன் இது. Introducing new gene and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. ஒரு உயிரினத்தின் உட்புறத்தே ஜீனை செலுத்தி அதனுடைய ஜீனோமை மாற்றி அமைத்தோம் என்றால் அதற்கு DNA recombinant technology, DNA இணைக்கப்பட்ட செயல்நுட்பம் அல்லது மரபு பொறியியல் என்று அழைப்பார்கள். இதில் ஒரு 5 ஸ்டெப் இருக்கு, 5 படிகள் காணப்படுகின்றன. First step is isolation of genetic material. இப்ப சத்தியமூர்த்திட்டேந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். மரபணு பொருளை தனியாக பிரித்தெடுத்தல் by using various technologies. செகண்ட் எடுக்கணும்னா gene of interest, எந்த ஜீன் நமக்கு வேணுமோ ஆர் டிஎன்ஏ of interest, அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ at specific location. எந்த ஏரியால இருக்க ஜீன் வேணும், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வேணுமோ, துண்டு வேணுமோ, அதை மட்டும் கத்திரிக்கோலை வச்சுன்னு டிங் டிங் டிங்னு வெட்டி எடுப்பான். அதை முடிச்சதுக்கு அப்புறமா தேர்ட் ஸ்டெப், the gene of interest should be amplified. எந்த ஜீன் நமக்கு வேணுமோ, ஜீன் ஆஃப் இன்டரஸ்ட், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டரஸ்ட் இருக்கோ, அதனுடைய எண்ணிக்கையினை அதிகரித்தல், proliferation, amplification அப்படின்னு சொல்லுவா, using the enzyme polymerase. அதுக்கு அப்புறமா எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கறது insertion of our DNA into the host. எந்த டிஎன்ஏல இருந்து நமக்கு ப்ராடக்ட் வேணும்னு ஆசைப்படுறோமோ அந்த டிஎன்ஏவை எடுத்து ஓம்புயிரின் உட்புறத்தை செலுத்துதல். And finally obtaining the foreign gene product. அதிலிருந்து என்ன பொருள் கிடைக்க வேண்டுமோ, இன்சுலின் வேணுமா, இன்டர்ஃபெரான் வேணுமா, இன்டர்லூகின் வேணுமா, ரெனின் இன்ஹிபிட்டார்ஸ் வேணுமா, அத அந்த ஹோஸ்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறது. இது மாதிரி 5 ஸ்டெப்ல இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா குட்டி குட்டியா பார்க்க போறோம். என்ன கவனிச்சுக்கோ, ஏற்கனவே படிச்சதோட ஷேர் அப்ளிகேஷன். ஐசோலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். ஜெனடிக் மெட்டீரியல் மரபு பொருளை தனியாக பிரித்தெடுத்தல். ஜெனடிக் மெட்டீரியல்ல யார் இருப்பா, எய்தர் RNA or DNA. RNA universally present in all living organisms except DNA viruses. RNA என்பது அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் DNA வைரசுகளை தவிர. DNA the genetic material universally present in all living organisms except RNA viruses. DNA என்பது RNA வைரசுகளை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும். அப்ப ஜெனடிக் மெட்டீரியலா எங்க இருப்பா, டிஎன்ஏ எங்க இருக்கும், டிஎன்ஏ ஆக்ட் as a genetic material in all living organisms except RNA viruses. RNA வைரசுகளை தவிர அனைத்து உயிரினங்களிலும் மரபு பொருளாக இருப்பது டிஎன்ஏ. அப்ப RNA எங்க ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. In plant viruses and retroviruses RNA act as a genetic material. தாவர வைரசுகளிலும் மற்றும் ரெட்ரோ வைரசுகளிலும் RNA வானது மரபு பொருளாக காணப்படுகிறது. 1 or 2 exceptional cases are seen. 1-2 வித்தியாசமா இருக்கலாம், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். பட் டிஎன்ஏவை பொறுத்தவரையும் the genetic material in most of the organism, பெரும்பான்மையான உயிரினங்களில் மரபு பொருளாக இருப்பது டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணினால்தான் ஜீன் ஆஃப் இன்டரஸ்ட வெட்டி எடுக்க முடியும். எப்படி நம்ம இது பண்ணணும்? How we are going to isolate the DNA from the donor. வழங்கி உயிரிடமிருந்து டிஎன்ஏ வானது எவ்வாறு பெறப்படுகிறது? டிஎன்ஏ எங்க இருக்கும் தெரியும், செல்லுல இருக்கும். செல்லுல எங்க இருக்கும், நியூக்ளியஸ்ல இருக்கும். நியூக்ளியஸ் is said to be the controlling center of a cell. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது உட்கரு என்பது உங்களுக்கு தெரியும். உட்கருல எங்க இருப்பா, நியூக்ளியோ பிளாசத்துல இருப்பா. ஆசாம் மேல உனக்கு இருக்கிறது பாசம், இங்க இருக்கிறது நியூக்ளியோ பிளாசம். தத்துவம் ரொம்ப மொக்கப்படுதா? ஓகே, ரைட். அப்ப நியூக்ளியோ பிளாசம் இருக்கு பாருங்களே, அது உள்ளதான் உனக்கு என்ன இருக்கும், குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். நம்ம திருச்சியை பொறுத்தவரையும் மலக்கோட்டைக்கு பக்கத்துல தெப்ப கொல்லம்
நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறது குரோமாட்டின் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். குரோமாட்டின் ரெட்டிகுலம்ங்கிறது டிஎன்ஏ மட்டும் கிடையாது. அவளோட யார் சேர்ந்திருப்பா? ஹிஸ்டோன் சேர்ந்திருப்பா, புரோட்டீன் சேர்ந்திருக்கும். இந்த நியூக்ளியஸ் உள்ள நியூக்ளியோலஸ் இருப்பா. இட் இஸ் என்ரிச்ட் வித் ஆர்என்ஏ. நமக்கு வேணுங்கிறது இந்த டிஎன்ஏ மட்டும்தான். we need only the genetic material DNA. அப்ப பியூர் ஃபார்மா இருக்கணும், வெறும் டிஎன்ஏ மட்டும் இருக்கணும். ஆர்என்ஏ நமக்கு வேண்டாம், அது சுத்தி இருக்க புரோட்டீன்ஸ் வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? செல்ல பிரேக் பண்ணணும் to release the DNA. First the cell should be break into pieces to release the DNA. அது உள்ள இருக்க டிஎன்ஏவை வெளியில எடுக்கணும்னா அதை உடைக்கணும். உடைக்கிறது எப்படி அப்படின்னா சிதைக்கிறது எப்படி? லைசோசைம், செல்லுலேஸ், கைட்டினேஸ், செல்லுலைசின், பெக்டினேஸ், இது மாதிரிலாம் என்சைம்ஸ் இருக்கா. இப்ப பாக்டீரியல் செல் வாலை டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா பாக்டீரியல் செல் சுவரை நீக்க வேண்டும் என்றால் லைசோசைம் போடும். பிளான்ட் செல் அப்படின்னா செல்லுலேஸ். ஃபங்கல் செல் வாலை ரிமூவ் பண்ணணும்னா we use கைட்டினேஸ். இது மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த செல் வால் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், we can very easily remove the DNA from it. இப்போ ஃபர்ஸ்ட் செல்ல பிரேக் பண்ணிட்டோம், பிளாஸ்மா மெம்பரேனை பிரேக் பண்ணிட்டோம், நியூக்ளியர் மெம்பரேனை பிரேக் பண்ணிட்டோம், டிஎன்ஏ வந்துருச்சு. டிஎன்ஏ மட்டும் வராது, உள்ள இருக்க ஆர்என்ஏ வரும், புரோட்டீன்ஸ் வரும். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அதுக்கு we have some enzymes. அதற்காக சில என்சைம்கள், நொதிகள் காணப்படுகின்றன. If you want to remove the RNA, we use RNase. If you want to remove the protein, protease. அது மாதிரி என்சைமை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா சில்டு எத்தனால் உள்ள இது மேல இந்த சொல்யூஷன்ல சில்டு எத்தனால ஊத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், குளிர்விக்கப்பட்ட எத்தனாலானது ஊட்டப்பட்டது என்றால் it is converted into sediment, precipitate. படிகமாக precipitation அப்படின்னா படிதல். கீழே போய் டிஎன்ஏ என்ன ஆகும்னா படியும் in a purified form. அப்ப செல் எடுத்துக்கணும், செல்ல பிரேக் பண்ணணும் using the enzymes, either cellulase or a lysozyme or pectinase or cellulisin. டிஎன்ஏ மட்டும் வெளில வராது, ஆர்என்ஏ வருவா, புரோட்டீன்ஸ் வருவா. அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆனோம். அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்றோம்? ஆர்என்ஏஸை யூஸ் பண்ணிக்கலாம், புரோட்டியேஸை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதோட என்ன ஆட் பண்ணுவா? சில்ட் எத்தனால் இஸ் ஆடட். அப்ப என்ன ஆகும்? பிரிசிபிடேட்டா, செடிமெண்டா கீழே எது கிடைக்கும்னா பியூரிஃபைடு டிஎன்ஏ கிடைக்கும். இதுதான் ஐசோலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சத்தியமூர்த்தியிலேருந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், சத்தியமூர்த்தியோட பேங்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ல இருக்கக்கூடிய இன்சுலினை கட் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ளூரசன்ஸ் மூலமா வெக்டரா அந்த குழந்தை ஆக்ட் பண்ண போறா. அவர் முழிக்குட்டி வெக்டரா ஆக்ட் பண்ணலாம். அவ மூலமா அவளோட டிஎன்ஏயோட சேர்த்து அதை யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்? ஏஞ்சு குட்டிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ டோனார் சத்தியமூர்த்தி, வெக்டர் ஏஞ்சு ஆர் முழிக்குட்டி, வெக்டரா இருக்க. அப்புறம் ஹோஸ்டா யார் இருக்க போறா அப்படின்னு சொன்னா ஏஞ்சு இருக்க போறா. ஆஞ்சு, இது ஏஞ்சு, அது ஆஞ்சு. அப்ப டோனர் இருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணியாச்சு பை திஸ் மெத்தடாலஜி. அது மாதிரி பிளான்ட் அதில் விளாட வச்சுக்கோ. அப்ப டிஎன்ஏ ஐசோலேஷன் மஸ்ட். அப்புறம் டிஎன்ஏவை வெட்டணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, ஹவு த டிஎன்ஏ இஸ் கட் என்பது உனக்கு தெரியும். இது வரப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஞாபகம். cutting of DNA at specific location, குறிப்பிட்ட பகுதியிலே ஜீன் ஆஃப் இன்டரஸ்ட் எங்கு காணப்படுகிறதோ, தேவையான ஜீன் எங்கு காணப்படுகிறதோ அதை வெட்டணும். வெட்டுறதுக்கு யாரை ஹெல்ப் பண்ணுவா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், மோனோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் secreted by the bacterial species only. உலகத்திலே பாக்டீரியாவில் மட்டுமே சுரக்கப்படுகின்ற ஒரு நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியாகும். The main function of restriction enzyme is to cut the invading viral DNA into pieces. உள்ளே நுழைகின்ற வைரஸ் டிஎன்ஏவை சிறு சிறு துண்டுகளாக வெட்டும். அப்ப வைரஸ் டிஎன்ஏவை வெட்ட முடியும்னா சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் has got the ability to cut the plant and animal DNA into pieces. வைரஸ் டிஎன்ஏவை வெட்ட முடியும்னா அதே கத்திரிக்கோள்னால பிளான்ட் டிஎன்ஏவை வெட்ட முடியும், அனிமல் டிஎன்ஏ வெட்ட முடியும், பாக்டீரியல் டிஎன்ஏ வெட்ட முடியும், எதனால வெட்டலாம். அது கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கே தெரியும், more than 900 restriction enzymes isolated from the bacteria. பாக்டீரியால இருந்து கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட 900
900க்கும் மேற்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் பெறப்பட்டுள்ளன from 230 species of bacteria. 230 பாக்டீரியங்களில். இதெல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்தோம், ஞாபகப்படுத்துறேன். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு நம்ம கட் பண்ணணும். எதை கட் பண்ணலாம்? டோனார் வழங்கி சத்தியமூர்த்தியோட டிஎன்ஏவும் கட் பண்ணலாம். வெக்டரா இருக்க போறது யாரு? என்ஜு. வெக்டரா இருக்க போறது யாரு? முழிக்குட்டி. அவளோட டிஎன்ஏவும் நம்ம கட் பண்ணலாம். ஏன்னா வெக்டரோட ஃபியூஸ் பண்ணணும். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கல்ச்சர் மீடியத்துல போடுவோம். கல்ச்சர் மீடியத்துல எலக்ட்ரோஃபோரோசிஸ், இதை பத்தி தனியா படிப்போம், கொஞ்சம் இப்ப தெரிஞ்சுக்கும். எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னா ஒரு கல்ச்சர் மீடியம் இருக்கும், எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவோம். ஒரு பக்கம் பாசிட்டிவ் சைடு இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ் இருக்கும். கேத்தோட் ஆனோட்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப டிஎன்ஏ போடுறப்ப என்ன ஆகும்? அந்த டிஎன்ஏ fragments move towards positive electrode because it is negatively charged. டிஎன்ஏ என்பது எதிர் மின் சுமை உடையது. அதனால அது எதை பார்த்து ஓடும் அப்படின்னா நேர் மின்வாயை நோக்கி ஓடும். It move towards positive electrode because it is negatively charged. அது மாதிரி இந்த டிஎன்ஏவை நம்ம தனியா எடுத்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். மாதிரி ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்ல எழும மின்னார் பிரித்தல் என்று கூறுவார்கள். அப்ப எலக்ட்ரோஃபோரோசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் அ டிஎன்ஏ ஐசோலேட்டிங் டெக்னிக். டிஎன்ஏவை பிரித்தெடுக்க உதவுகின்ற ஒரு முறைக்கு எலக்ட்ரோஃபோரோசிஸ் பேரு. டிஎன்ஏவை துண்டு துண்டா வெட்டுவா, ஒரு கல்ச்சர் மீடியத்துல போடுவா, வளர் ஊடகத்தில் இடப்படும். இந்த பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதோட ஆனோடாவா இருப்பா, எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவா. டிஎன்ஏ மூவ் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் எலக்ட்ரோட் பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். அது நேர்மின்வாயை நோக்கி டிஎன்ஏவானது ஓடும். ஏன்னு உங்களுக்கு தெரியும், அது எதிர்மின் சுமையை பெற்றிருப்பதா. இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சது. அது மாதிரி ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ், அதை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா அகார் ஜெல் கேள்விப்பட்டிருப்பேன், 11th standard. Agar, the gel-like non-nitrogenous substance extracted from the cell wall of rhodophysian members படிச்சிருப்பேன். கிராசிலேரியா ஜெரார்டியானா என்று அழைக்கப்படுகின்ற சிவப்பு ஆல்காக்களின் செல் சுவரில் இருந்து பெறப்படுகின்ற ஒரு ஜெல் போன்ற ஒன்று இருக்குத்தான் அகார் அகார் என்று பெயர். ஜெல்லி ஐஸ்கிரீம்ல அதை போட்டிருப்பா, ஃபேஷியல் கிரீம்ஸ்ல அதை போட்டிருப்பா. அந்த அகார் அகார் மேக்சிமம் என்னவா யூஸ் ஆகும்னு படிச்சிருப்பேன். கல்ச்சர் மீடியத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கல்ச்சர் மீடியம் சொலிடிஃபை பண்ணணும், கடினமாக்க வேண்டும் என்றால் அதை தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் நீ படிச்சது, அதை கொஞ்சம் ஞாபகம். ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவா, தமிழ்ல இழும மின்னார் பிரித்தல்னு பேர். அது என்ன ஆகும்னா, அந்த ஸ்பெசிபிக் டிஎன்ஏ ஜீன் ஆஃப் இன்டரெஸ்ட் அதை பியூரிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. ஸோ டோனார் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிட்ட, கட் பண்ணிட்ட, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வெக்டர் டிஎன்ஏவை எடுத்துட்ட, கட் பண்ணிட்ட. வெக்டர்னா தெரியும், கடத்தி. 2 பேர் எக்ஸாம்பிள் சொன்னேன், முன்னாடி படிச்சது. ஒண்ணுக்கு பேரு பிளாஸ்மிட்னு பேரு, ஆஞ்சுல ஏஞ்சுவோ பிளாஸ்மிட்னு வச்சுப்போம். அதே மாதிரி முழிக்குட்டிய பாக்டீரியோஃபேஜ்னு வச்சுப்போம். பிளாஸ்மிட் அண்ட் பாக்டீரியோஃபேஜஸ் ஆர் வெரி குட் வெக்டார்ஸ்னு படிச்சிருப்பீர்கள். அவர்கள் இருவரும் மிகச்சிறந்த கடத்திகள் என்று படித்திருப்பீர்கள். அதை இந்த இடத்துல ஞாபகம். இப்ப டோனரையும் கட் பண்ணியாச்சு, வெக்டரையும் கட் பண்ணியாச்சு. அப்ப ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க சேர்க்கணும். பிளாஸ்மிட் இஸ் a vector. இது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் obtained from சத்யமூர்த்தி, இந்த இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன் வச்சுக்கோ. இது சத்யமூர்த்தியோட டிஎன்ஏ. அதை ஐசோலேட் பண்ணிட்டு அதுல இருந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனை கட் பண்ணிட்ட. இது பிளாஸ்மிட் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி பாக்டீரியா. சத்யமூர்த்தியோட இன்சுலின் ஜீனை வெட்டி இந்த பிளாஸ்மிடோட சேர்க்கணும். இது டோனார், இது வெக்டர். இது வழங்கி, இது கடத்தி. Fusing the donor and the vector DNA with the help of DNA ligase enzyme is said to be splicing. வழங்கி டிஎன்ஏ வினையும் கடத்தி டிஎன்ஏ வினையும் டிஎன்ஏ லைகேஸின் துணை கொண்டு இணைத்தோம் என்றால் அதற்கு மூலக்கூறு ஒட்டுதல் என்ற பெயர். Now we get rDNA or recombinant DNA or hybrid DNA with insulin producing gene. இப்ப என்ன ஆயிடுது, rDNA இணைக்கப்பட்ட டிஎன்ஏன்னு ஒரு ஃபார்ம் ஆயிடுது. அதுல என்ன இருக்கும், இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கும். கிளியர்? இது ஒரு மெத்தடாலஜி. அப்ப ஃபர்ஸ்ட் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணோம். ஐசோலேட் பண்ணதுக்கு அப்புறமா டிஎன்ஏவை சின்ன சின்ன துண்டா வெட்டினோம். வெட்டினதுக்கு அப்புறம் அந்த டோனரையும் வெக்டரையும் ஃபியூஸ் பண்ணினோம். இதுவரையும் சந்தேகம் இல்லையே? இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ. இதை நோட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது இதோட கண்டினியூ. எஸ், 2 ஸ்டெப் பார்த்தோம். 3வது ஸ்டெப் amplification of gene of interest using PCR, polymerase chain reaction.
அதை பத்தி நம்ம தனியா பிசிஆர்னே படிப்போம். பட் ஒரு பார்ட் எடுத்துட்டு ஒரு டிஎன்ஏவை நிறைய நீ மல்டிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுற, அதுக்கு ஆம்பிளிபிகேஷன் பேரு, எண்ணிக்கையில் அதிகரிக்க செய்தல். அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேரு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பேரு. பாலிமரேஸ் அப்படின்னால இந்த என்சைமோட ரோல் என்னன்னா, பாலிமரேஸ் நொதி வினை என்று அழைப்பார்கள். பாலிமரேஸ் இஸ் an enzyme makes polymers of any chemical. எந்த ஒரு வேதிப்பொருளையும் எண்ணிக்கையில் அதனுடைய அதை போன்ற அமைப்புகளை உருவாக்கி எண்ணிக்கையில் அதிகரிக்க செய்ய உதவும். ஒரு சின்ன டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கொடுத்தோம்னா அதை பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் அதனால ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ங்கிறது ஒரு செப்பரேட் 5 மார்க் கொஸ்டின், அதனால அதை பத்தி நான் இங்க வரல சொல்லிடுறேன். ஸோ மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ or multiple copies of gene of interest, multiple copies of DNA or multiple copies of gene of interest or multiple copies of rDNA, புரிஞ்சுட்டீங்களா? Or gene is synthesized in this process. அப்ப பாலிமரேஸ் நொதி வினைன்னு ஒரு வினை இருக்கு. அந்த பிசிஆர் மெத்தடாலஜி மூலமா நம்மளுக்கு எந்த டிஎன்ஏவை எண்ணிக்கையில் அதிகரிக்க வேண்டுமோ, எந்த rDNA-வை எண்ணிக்கையில் அதிகரிக்க வேண்டுமோ, எந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஜீனை எண்ணிக்கையில் அதிகரிக்க முடியுமோ அதை அதிகரிக்க முடியும். இந்த லேப் இன் விட்ரோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏவை நகலெடுக்க, படியெடுக்க, எண்ணிக்கையில் அதிகரிக்க செய்வதற்கு உதவுகின்ற ஒன்றிற்குத்தான் பிசிஆர். So polymerase is an enzyme makes polymers of any chemical. இங்க நம்ம டிஎன்ஏவை ஜீனை மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒண்ணு அப்படிங்கிறது ஞாபகம். இப்போ rDNA இருக்கு, இந்த இடத்துல rDNA வச்சிருக்கோம். இந்த rDNA-ல நிறைய காப்பீஸ் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மெத்தடாலஜியில பண்ண முடியும். ஒரு ஜீன் இருக்கா, எங்கிட்ட இந்த இடத்த இன்சுலின் ஜீனை நீ மல்டிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா இந்த மெத்தடாலஜியில பண்ண முடியும். ஸோ அப்ப நிறைய நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ rDNA-வை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இன்சர்ஷன் ஆஃப் rDNA into the host cell, இணைக்கப்பட்ட டிஎன்ஏவினை ஓம்புயிரியின் உட்புறத்தை செலுத்துதல். இப்ப டோனார் சத்தியமூர்த்தி, வழங்கி சத்தியமூர்த்தி, வெக்டரா இருக்கிறது எதர் ஏஞ்சு ஆர் மொழிக்குட்டி. எங்க 2 பேரோட ஜீனையும் ஃபியூஸ் பண்ணிட்டோம், we get rDNA. அந்த rDNA-ல என்ன இருக்கு? இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன் இருக்கு. அதை எடுத்து ஆஞ்சூட்ட குத்த போறோம். சோ டோனார் வெக்டரை ஃபியூஸ் பண்ணி வழங்கி கடத்தியை இணைத்து யார்கிட்ட குத்துறோம்? ஹோஸ்ட் ஓம்புயிரின் உட்புறத்தை குத்தப்படுகிறது. அதான் இங்க பார்க்கிறோம். அப்ப rDNA-னா என்ன, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா என்ன, இணைக்கப்பட்ட டிஎன்ஏனா என்ன? வாட் இஸ் rDNA? டோனர் பிளஸ் வெக்டர் டிஎன்ஏ collectively known as rDNA. வழங்கி டிஎன்ஏ வினையும் கடத்தி டிஎன்ஏ வினையும் ஒரு சேர நாம் rDNA அழைக்கிறோம். இப்ப இங்க எசரீஷியா கோலியா யார் இருக்கானா? இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் எசரீஷியா கோலி ஆஞ்சு. இந்த rDNA-ங்கிறது ஏஞ்சு பிளஸ் சத்தியமூர்த்தி ஆர் ஏஞ்சு பிளஸ் முழிக்குட்டி. இது பிளாஸ்மிட் ஏஞ்சு, இங்க இருக்கிற ஜீன் இருக்கு பாருங்க, இன்சுலின் ஜீன் சத்தியமூர்த்தி. இது ரெண்டையும் எடுத்து இதோட குத்த போறோம். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்? ஏற்கனவே படிச்சுட்டோம். How the rDNA is introduced? கெமிக்கல் மெத்தட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எலக்ட்ரோபோரேஷன், வேதிப்பொருட்களின் துளை கொண்டு உள்ளே நுழைக்கலாம். எலக்ட்ரோபோரேஷன், மின்துளையாக்கத்தின் மூலம் உள்ளே நுழைக்கலாம். மைக்ரோ இன்ஜெக்ஷன், இன்ஜெக்ஷன் மூலம் ஊதி உள்ளே நுழைக்கலாம். லிப்போசோம் மீடியேட்டட், லிப்போசோம்களின் துளை கொண்டு உள்ளே நுழைக்கலாம். ஜீன் கன் மெத்தட் ஆர் பயோலிஸ்டிக், ஜீன் துப்பாக்கி முறையில் நுழைக்கலாம். ஆர் த்ரூ வெக்டர், கடத்தி மூலமாக நுழைக்கலாம். இங்க நம்ம கடத்தி மூலமா நுழைச்சிருக்கோம், உள்ள போயாச்சு. இப்ப இதுல என்ன இருக்கு? rDNA with insulin producing gene. இதை தவிர முன்னாடி சொல்லி கொடுத்தேன், மார்க்கர் ஜீன் சொல்லி கொடுத்தேன். இன்சுலின் ஜீன் மட்டும் உள்ள இருக்காது, அது உள்ள போயிருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனையும் சேர்த்து குத்துவான்னு சொல்றேன். இப்ப இங்க rDNA-ல யார் இருக்கா? பிளாஸ்மிட் இருக்கு. இது வெக்டர் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்பர், வெக்டர்களின் துணை கொண்டு ஜீனினை உள்ளே நுழைத்தல். இது பிளாஸ்மிட், இது இன்சுலின் ஜீன். அதோட நம்ம எதை சேர்த்திருக்கோம்? ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் அதை சேர்த்திருக்கோம். ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் உள்ள இருந்தால்
இந்த பாக்டீரியா கல்ச்சர் மீடியத்துல ஆம்பசிலினை தூக்கி போட்டோம்னா இந்த பாக்டீரியா சாகாது. ரீசன் உங்களுக்கு தெரியும், இட் பொசஸஸ் ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன். இது மாதிரி இது உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவா, இத கல்ச்சர் மீடியத்துல க்ரோ பண்ணுவா. கல்ச்சர் மீடியத்துல க்ரோ ஆறப்ப என்ன ஆகும்னா பாக்டீரியா மல்டிப்ளை ஆறப்ப இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தேவைப்படுகின்ற ஜீனும் மல்டிப்ளை ஆகும். அப்ப இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுதா இல்லையா, நம்ம உள்ள செலுத்தின ஜீன் பேர்த்தா போயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவான்னா அகார் ஜெல் இருப்போம், அகார் இருப்பாருங்க, ஒரு பிளேட்ல தன்னை விடுவோம். அந்த பிளேட்ல ஆம்பசிலினை தூக்கி போடுவோம், ஆம்பசிலின் ஆன்டிபயோட்டிக். அதுக்கப்புறம் கல்ச்சர் மீடியத்துல இருக்கக்கூடிய செல் அதுல போடுவோம். பாக்டீரியா செத்து போயிடுதுன்னு வச்சுக்கோயேன், உள்ள எது போல ஆர்டிஎன்ஏ போல டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கல. ஆம்பசிலின் அகார் ஜெல் பிளேட் மேல ஆம்பசிலின் இருக்கிறப்ப இத பாக்டீரியாவை தூக்கி போட்டோம்னா அது சாகலேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன நடந்துடுத்தோ டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துடுத்தோ, ஆர்டிஎன்ஏவை அதை எடுத்துங்கிறது தெரியும். டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்லா இருந்ததுன்னா சாகாது. டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கல, உள்ள ஜீன் போகாம இருந்ததுன்னா, ஆர்டிஎன்ஏ போகாமல் இருந்ததுன்னா அது என்ன ஆயிடும், செத்து போயிடும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ரீசன் என்னன்னா நம்ம இங்க எதை நுழைச்சிருக்கோம், இன்சுலின் ஜீனும் பேருக்கு along with antibiotic resistant gene, the marker gene, அடையாளக்குறி ஜீனாக ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன். அதே மாதிரி என்ன இருக்கு, நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர். இது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அந்த கல்ச்சர் மீடியத்துல இருந்து பாக்டீரியா எடுத்து அகார் ஜெல் பிளேட்ல ஒண்ணு இருக்கும், அதுல தூக்கி போடுவோம். அதுல ஏற்கனவே ஆம்பசிலினை ஆட் பண்ணிருப்பான். ஆட் பண்றப்ப இங்க ஆர்டிஎன்ஏ உள்ள போயிருந்ததுன்னா அதோட யார் பேருக்கா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் பேருக்கா. அப்ப ஆம்பசிலின் ஆன்டிபயோட்டிக் இதை சாகடிக்காது. பிகாஸ் இட் பொசஸஸ் த ரெசிஸ்டன்ட் ஜீன், எதிர்ப்பு தன்மை உள்ள ஜீன்களை இது பெற்றிருக்கிறது. உள்ள போலேன்னு வச்சுக்கோயே, அங்க என்ன இருக்காது, ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, அது செத்து போயிடும். அதான் இங்க எழுதியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் அதை எதுல ஸ்ப்ரெட் பண்ணுவோம், அகார் பிளேட், which contained the ampicillin resistant gene, which contained the antibiotic ampicillin. டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் எடுத்து வளர் ஊடகத்தில் வளர்க்கப்படுகின்ற செல்லை எடுத்து எதுல போடுவா, அகார் பிளேட் மேல ஸ்ப்ரெட் பண்ணுவா, பரவலாக தடைவிடுவார்கள். அந்த அகார் பிளேட்ல என்ன இருக்கும், ஆம்பசிலின் இருக்கும். ஆம்பசிலின் வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுல என்ன நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன். அப்ப இந்த ஆம்பசிலின் என்ன பண்ணாது, அது ஒண்ணுமே பண்ணாது. only transformed cells grow, others die. டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்லுனா எது உள்ள ஆர்டிஎன்ஏ பேருக்கோ அது மட்டும்தான் சர்வைவ் பண்ணும். போகாததுல என்ன கிடையாது, ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, செத்து போடும். சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கா நடக்கலையா இத பத்தி தனியா ஒரு கிளாஸ் எடுக்கணும். அது எப்படி நடந்திருக்குங்கிறது ஒரு தனி செப்பரேட்டா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், இப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியது என்ன ஆயிடுது, ஈகோலை எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க, இன்சுலின் ஜீன். இதுல வேற என்ன இருக்கு, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், மார்க்கர் ஜீன் இருக்கு, அடையாளக்குறி ஜீன் இருக்கு. அதனால சூப்பரா க்ரோ ஆகும். பாக்கி உள்ள போகாத செல்லாம் என்ன செத்து போடும். இப்ப இதுக்குள்ள எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதை எதை ப்ரொடியூஸ் பண்ணும், இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மெத்தடாலஜியில finally we get the foreign gene product. obtaining the foreign gene product, உள்ளே செலுத்தப்பட்ட ஜீனிலிருந்து நமக்கு தேவையான பொருளை பெறுதல். எதாவது அப்பயே சொல்லி கொடுத்தேன், human insulin obtained from the intestinal bacterium E. coli is said to be humalin. humalin என்று அழைக்கப்படுகின்ற மனித இன்சுலினை பெறலாம். இன்டர்ஃபெரான் ஆன்டிவைரல் புரோட்டீன், வைரஸ் எதிர்ப்பு தன்மை உள்ள புரதம். இன்டர்லூகின் responsible for the proliferation of WBC, ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். renin inhibitors used to reduce blood pressure, ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகின்ற ரெனின் தடுப்பான்கள். growth ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன், somatotrophic ஹார்மோன், மனித வளர்ச்சி ஹார்மோன் படிச்சிருப்பேன், நம்மளுடைய வளர்ச்சிக்கு காரணமா. இது மாதிரி நமக்கு என்ன தேவையான ப்ராடக்டோ we get it from the host. இப்ப அஞ்சுட்டேந்து என்ன ஆகும்னா, இன்சுலின்ங்கிறது அப்படியே கொட்டும். காரணம் என்னன்னா, இன்சுலின் ப்ரொடியூசிங் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, ஈகோலி பாக்டீரியாவா இருந்தா. அப்ப இதுதான் ஜெனடிக் இன்ஜினியரிங்ல டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜில இணைக்கப்பட்ட டிஎன்ஏ உருவாக்கத்தில் உள்ள படிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். எதுல இருந்து, ஹோஸ்ட் ஓம்புயிரில இருந்து ஐசோலேட் செய்ய வேண்டும். தென் we can cut and remove the gene of interest. தேவைப்படுகின்ற எந்த ஜீன் தேவைப்படுகிறதோ அதை வெட்டி எடுக்கணும்.
வெட்டி எடுத்து அதை அப்புறம் பியூரிஃபை பண்ணணும். ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற எழும மின்னார் பிரித்தலின் மூலமாக பியூரிஃபை பண்றோம். அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் என்ன பண்ணணும், ஆம்பிளிஃபை பண்ணணும், எண்ணிக்கையில் அதிகரிக்க வேண்டும். அதற்கு உதவுதான் என்ன, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பாலிமரேஸ் நொதி வினை என்று வைத்துக் கொள்வோம். அது பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை பத்தி தனியா வீடியோ ஒரு கிளாஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 6 DNA எடுத்து ஹோஸ்ட் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஓம்புயிரின் உள்ளே செலுத்த வேண்டும். இது ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்களின் துணை கொண்டு, எலக்ட்ரோபோரேஷன் மின்துளையாக்கத்தின் மூலமாக, மைக்ரோ இன்ஜெக்ஷன் சின்ன இன்ஜெக்ஷன் மூலமாக, லிப்போசோம் மீடியேட்டட் லிப்போசோம்களின் துணை கொண்டு, ஜீன் கன் மெத்தட் ஆர் பயோலிஸ்டிக் ஜீன் துப்பாக்கி முறையில், ஆர் வித் தி ஹெல்ப் ஆஃப் வெக்டர் கடத்திகளின் மூலமாக உள்ள போட்டு எடுத்து அது என்ன பண்ணுவோம், டோனர் வெக்டர் இருக்கும், ஹோஸ்ட் டோனர் இருக்கும், வெக்டர் இருக்கும், வழங்கி இருக்கும், ஓம்புயிரி இருக்கும், அண்ட் மார்க்கர் ஜீன் அடையாளக்குறி ஜீன்களும் செலுத்தப்படும். அதை வச்சுட்டுதான் உள்ள பேருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். We can identify the cell is either transformed or not. அதை கண்டுபிடிக்கணும்னா we need the marker gene. அதுக்கப்புறம் finally we get the desirable product. எந்த ப்ராடக்ட் வேணுங்கிறதுக்காக அந்த ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணோமோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும். இது மாதிரி பிளான்ட்ல மட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், more than 50 transgenic plants are produced. 50க்கும் மேற்பட்ட அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட தாவரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நிறைய மைக்ரோப்ஸ் எண்ணற்ற நுண்ணுயிரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதான் தெரிஞ்சுக்க வேண்டியது, வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை. இட்ஸ் ஓவரால் ஒன். இதுல எதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஐசோலேஷனை பத்தி இப்ப தான் பார்த்தோம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பத்தி தனியா நிறைய பார்த்துட்டோம், பிசிஆரை பத்தி நம்ம தனியா படிக்கணும், பாக்கி எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை. ஓகே, இப்ப என்ன இருக்கோ அதை போர்ட்ல நோட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட்.